வெல்கம் பேக் டு பிரகாஷ் சுஜி விலாக்ஸ். மறுபடியும் நம்ம வந்து மீட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பேயில் உள்ள கப்பல் பில்டிங் தான் நம்ம வந்து போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பேயில் உள்ள பார்க்கில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் எதுக்காக வந்து நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். ஆனால் வந்து அலோடு பார்த்திங்கன்னா 5:30ன்னு சொல்லிட்டாங்க. சரி 1.5 hours வந்து நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்குது. குழந்தைங்களாம் விளாண்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்தே வந்து 1/2 hour ஆகிட்டு, இன்னொரு 1/2 hour தான் முடிச்சுட்டு நம்ம வந்து போனோன்னா கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகிடலாம். நான் சிங்கப்பூர் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் கப்பல் பில்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான டைமே வந்து கிடைக்கல. சரி நம்ம வந்து கேட்டுட்டா ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து புக் பண்ணி இன்றைக்கி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து கப்பல் பில்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 40 floor அது. மேலே பார்த்திங்கன்னா ஃபுல் சிங்கப்பூரையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்விம்மிங் ஃபுல்லாம் இருக்குது. இது போல் தான் எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் வந்து எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். அங்கே போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷிப் பில்டிங் வந்து வந்தாச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிறோம். 5:30 வந்து அலோடுன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால வந்து நாங்கள் 5:30க்கெலாம் வந்து வந்தாச்சு. வந்து டிக்கெட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷனில் காட்டிட்டு நாங்கள் இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம். இப்போ நாங்கள் வந்து போகிறப்பே பார்த்திங்கன்னா வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி வந்து இருக்கும் வந்து ஷிப் பில்டிங்கு, எத்தனை ஃப்ளோருன்னு என்ன தெரில. எனக்கு தெரிஞ்சு வந்து 40 floorன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா 58வது floor தான் வந்து ஷிப் பில்டிங்கு. வந்து நாங்கள் வந்து இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம். வந்து கியூ நிற்கிது, 2-3 பேர் நிற்கிறாங்க. இது வந்து நிறைய க்ரௌடு வந்து சேருங்கிறதுனால வந்து 2 இதாக வச்சுருக்காங்க. மார்னிங்லேருந்து 5:30 வரையும் வந்து ஒரு இது, அப்புறம் 5:30லேருந்து நைட்டு 9:30 வரையும் ஒரு செக்ஷன் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் நைட்டு வந்து போகிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து விஷுவல் வந்து சிங்கப்பூர் விஷுவல் எல்லாமே வந்து தெரியுது. அதனால் வந்து நம்ம லைட்டிங்லாம் வந்து பார்க்கறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஈவினிங் டைம் போகிறது நமக்கு பெஸ்ட்டு. இப்போ வந்து இந்த செவுத்துலலாம் வந்து போட்டிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி தான் போட்டிருக்காங்க. இப்போ கப்பல் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட் வியூவு. அங்கே உள்ள எல்இடியில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எல்இடி வந்து ட்ரோன் கேமரா மூலியமாக வந்து எடுத்தது. இது எல்லாமே வந்து இந்த எல்இடியில் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா லைட் வியூவு. இதே மாதிரி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் வந்து லிஃப்ட்டில் வந்து ஏறிட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு. மேலே வந்து ஃப்ளோரில் வந்தாச்சு. இப்போ வந்து கியூவில் வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து கியூ வந்து நின்றுட்டுருக்கோம். ஒவ்வொருத்தவங்களாம் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம போனப்பே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நின்று நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வந்து எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு நம்ம வர்றப்போ வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரேம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எப்படின்னா அதிகமான டாலரில் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து வாங்கலை. ஆனால் அந்த இமேஜ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஃபோட்டோ எடுப்போன்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்த விஷுவல் வந்து இதுதான். பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னென்னா கடலில் தான் வந்து இருக்கோம். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கடலில் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து கடலை வந்து மண்ணாக்கி அதுக்கு மேலே வந்து இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இது சூப்பராக இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறப்ப. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸை வச்சு அடைச்சிருக்காங்க. இது வந்து எதனால் வந்து கிளாஸ் அடைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காற்று வந்து அப்படி மேல் நோக்கி வந்து போகுது. நம்ம கையை வச்சோம்னாலே பார்த்திங்கன்னா காற்று வந்து மேலே போகுது. இது வந்து நம்ம கிளாஸ் வந்து அடைக்கலைன்னா நம்ம காற்று ஃபுல்லாகவே வந்து உள்ளே வர்றப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக அங்கே நிற்க முடியாது. நம்மளே வந்து கீழே விழுந்துருவோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து கிளாஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு. நான் வந்து மேலே வந்து ஸ்டெப்பில் வந்து ஏறுறேன். இதுக்கு மேலே வந்து ஏறுறப்போ பார்த்திங்கன்னா அந்த விஷுவல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்தேன். ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா $600 வந்து நம்ம ரூம் புக் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து போக முடியாது. இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே தெரியுது. அங்கே வந்து நம்ம வந்து போக முடியாது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $37 வந்து நாங்கள் வந்து கொடுத்து வாங்கினது.
அது வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஸ்டே பண்ணி $600 வந்து பே பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து இருக்க முடியும். ஆனால் வந்து ஆசை இருந்துச்சு ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லிட்டு. $600 கொடுத்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். இந்த இதே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதுவே வந்து காசு கூட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி, இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ காசு வந்து கொடுத்து வந்துட்டுருக்கோமே அப்படின்னு தோணுச்சு நாங்கள் போனதுக்கப்புறம். ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லைட்டிங்லாம் பார்க்குறப்ப வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா செம க்ரௌடு, நிறைய பேர் வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ போகிறப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நைட்டு வந்து பொழுது சாய வந்து நிறைய பேர் வந்து க்ரௌடு வந்து அதிகமாகிடுச்சு. இங்கே மெரினா பேயில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து லைட்டிங் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் நிற்கிறதுக்கு பின்னாடி வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்து என்னன்னா கடலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்டிங்கு. அதில் தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வந்து ஒரு 50 மினிட்ஸ் தான் வந்து நடக்குது அந்த ப்ரோக்ராமு. செம்ம விஷுவலாக இருக்குது. ஆனால் வந்து கீழே போய் நம்ம பார்த்துருந்தோம்னா நல்லா பார்த்துருக்கலாம். நான் சொன்ன ஸ்விம்மிங் பூல் வந்து இதுதான். இது வந்து நான் ஜூம் பண்ணி வந்து எடுத்த விஷுவல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பில்டிங்கு. நம்ம வந்து ரூம் எடுத்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பொழுது வந்து சாஞ்சிட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா லைட்லாம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இந்த விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக அப்படியே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டுன்னே கூட சொல்லலாம். சிங்கப்பூர் ஃபுல்லாகவே வந்து லைட்டிங் வந்து மேலேருந்து பார்க்குறப்ப செமையாக இருந்துச்சு. இதில் வந்து செமையாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இன்னும் கொஞ்சம் டைம் ஆனது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆனதுக்கப்புறம் எடுத்தது. செம விஷுவலு. வந்து 8 மணி ஷோ வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து நாங்கள் லாஸ்ட் மினிட் நாங்கள் வந்து எடுத்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.